Hello my yoga buddies, namaste. So இப்போ last few clasesல நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்ட் பேக் பெண்ட் அதெல்லாம் பண்ணோம், நின்றுட்டு பண்ணோம், சேரில் உட்காந்துட்டு பண்ணோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரீதிங் கூட பண்ணோம். இப்போ வந்து ஐ வாண்ட் டு டூ சம் லைங் டவுன். இது நீங்கள் வந்து நான் இப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், பட் இட்ஸ் நாட் நெசசரி யூ ஹேவ் டு சிட். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். லைங் டவுன் நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கூட பண்ணலாம், கார்த்தில் எழுந்து கழிச்சு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் த அப்பானா. அப்பானானா இந்த லோவர் ஏரியா. ஸோ அவர் டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், அது எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற பிராணா ஹெல்ப்ஸ். ஸோ நம்ம உடம்புல ஒரு 5 வித பிராணா உண்டு, which I will talk in another class. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது அப்பானால. அப்பானானா இந்த ஏரியா. ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் கால்ட் அப்பானாசனா, த இம்பார்ட்டன்ட் ஆசனா. அதில் நம்ம கொஞ்சம் வேரியேஷன் இன் ப்ரீதிங் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து we have to lie down on our back. ஸோ உங்களுக்கு படுத்துக்கிறது ஒரு பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குஷனோ இல்லாட்டா ஒரு ஃபோல்டட் டர்க்கிஷ் டவலோ அது மேலே கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இந்த பேக் லோவர் பேக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த எட்ஜில் அந்த குஷன் வச்சுக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா வச்சுக்க வேண்டாம். நான் ஒன்று வச்சுட்டு பண்ணுறேன், ஒன்று வச்சுக்காம பண்ணுறேன். ஸோ அப்பானாசனாக்கு ஃபர்ஸ்ட் லை டவுன் ஸ்ட்ரெயிட் and then bend your legs. காலை மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. then lift your leg and கையை வந்து நீஸ் மேலே. இது வந்து புல் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான். ஸோ நம்ம வந்து புல் பண்ண போகிறது இல்லை. இந்த கால் எவ்வளோ தானே வருதோ அவ்வளோதான் நமக்கு வேணும். ஓகே, கை வந்து அங்கே ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு. இன்ஹேல் ஹியர், எல்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. கால் எவ்வளோ தள்ளி இருக்கோ அவ்வளவு. இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிண்டே மொள்ள எல்போவை பெண்ட் பண்ணிண்டு செஸ்ட் பக்கமாக நீஸை கொண்டு வாங்க. கை வந்து லூஸாக ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான். இப்படி இழுக்க வேண்டாம், இழுத்தா அது பேக்கில் வலிக்கும். ஸோ இழுக்காமல் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ. இவ்வளோ தூரம் வருதுன்னா கூட ஓகே, நீங்கள் எவ்வளோ தூரம் வருதோ அதை எடுங்கோ. தென் ஸ்லோலி இன்ஹேல் அவே ஃப்ரம் த செஸ்ட், எக்ஸேல் டுவர்ட்ஸ் த செஸ்ட். இன்ஹேல், காலை செஸ்ட்லேருந்து தள்ளி. Exhale towards the chest. அவ்வளோதான். இட்ஸ் a very simple ஆசனா. ஆனால் இதுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கேஸ் இஷ்யூஸ், அப்புறம் டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இட்ஸ் வெரி குட். ஸோ திஸ் இஸ் த ஒன். ஓகே, இது பேர் வந்து அப்பானாசனா. இன்ஹேலில் வந்து நீ அவே ஃப்ரம் த பாடி, எக்ஸேலில் நீ க்ளோஸ் டு த பாடி. ஒரு 4-5 பண்ணிட்டு keep your leg down and take a few breaths, normal breathing. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரீதிங்ல வேரியேஷன். ப்ரீதிங்கோட தான் பண்றோம், ப்ரீதிங்ல வேரியேஷனோட பண்ண போறோம். அகைன் பொசிஷன், திஸ் இஸ் த இன்ஹேல் பொசிஷன். ஓகே, இன்ஹேல் ஹியர், exhale, stomach going in slowly. 1 2 3 4. ஃபுல்லாக வயிறு உள்ளே போயிடணும். இங்கே திருப்பி இன்ஹேல், stomach comes out. Exhale again, leg closer. 1 2 3 4. Inhale, fully take it out. Exhale, 1 2 3 4. Inhale here. Exhale, 1 2 3 4. Inhale, take it out. இப்போ நான் ஒரு கை இங்கே வச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்கே கை வச்சுக்கிறேன், so that you know my movement of my stomach. Inhale, exhale, 1 2 3 4. ஸ்டமக் நன்னா உள்ளே போயாச்சு. ஓகே, கால் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல திருப்பி இன்ஹேல், stomach comes out. Inhale, exhale, 1 2 3 4. கையை இழுக்க வேண்டாம், லூஸாக தான் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஸ்டமக் நல்லா உள்ள இருக்கு. இப்போ இன்ஹேல், ஃபுல்லி கம் அவுட். இது வந்து அதை 5 தரம் பிளெயினாக பண்ணிட்டு ஒரு 5 டைம்ஸ் இப்படி பண்ணலாம். ஸோ இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேலில் தான் ப்ரீதிங் கவுண்ட் வச்சுக்கிறோம். இன்ஹேலை நார்மலாக பண்ணிட்டு எக்ஸேலில் வந்து நான் கவுண்ட் 4 பண்ணிட்டு அந்த இடத்துல திருப்பி இன்ஹேல் பண்ணிட்டு திருப்பி you bring it in. Continue to exhale. Okay, I'll do one more time for your clarity.
inhale, இந்த கையை இந்த தடவை கீழே வச்சுக்கிறேன். Inhale, exhale, 1, 2, 3, 4. Inhale here, exhale, 1, 2, 3, 4. Inhale, take it out. Okay, very simple. பட் இதில் ரெண்டு விஷயம் நடக்கிறது. ஒன்று வந்து உங்கள் ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் இருக்குது அண்ட் லெக் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபோக்கஸுக்கும் நல்லது இது. பிகாஸ் ரெண்டு விஷயம் பண்ணுறோம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ணலைன்னா ஒரு விஷயம் போயிடும். அதனால இது ரெண்டு கால் மூமெண்ட்டும் இருக்குது, ப்ரீதிங் மூமெண்ட்டும் இருக்குது, ஸ்டமக் உள்ள போகிறது. ஸோ ரெண்டுத்துலேயும் ஃபோக்கஸ் வச்சுட்டு யூ ஹேவ் டு டூ திஸ். ஓகே, now one more variation in this I will show you. Again, bring your leg here. Inhale here. Exhale completely here only. இங்கே exhale பண்ணுங்க. Stomach full உள்ள போட்டு. Hold your breath and bring the leg inside. 1, 2, 3, 4. Inhale. Take the leg out. So breathing, inhale, exhale இதே இடத்துல ஸ்டமக்ல வேறே இருக்கக்கூடாது. வெறும் when you're coming, you're not breathing at all. Inhale. Exhale here. Hold your breath and come in. 1, 2, 3, 4. Inhale, stomach comes up. இப்போ நான் வந்து கையை ஸ்டமக்ல வச்சுட்டு காமிக்க போறேன் so that you understand better. Inhale, exhale here. நன்னா உள்ள போயிடணும் ஸ்டமக். Hold your breath and come. 1, 2, 3, 4. Inhale. Exhale here. Hold your breath. Come in. 1, 2, 3, 4. Inhale. Come out. And keep your leg down. So if you do 4 breaths, first ordinary, inhale, exhale. The second one is inhale in that position, exhale a movement twice. And third one, the inhale, exhale, ஒரே இடத்துல பண்ணிட்டு without just holding your breath inside, there's no breath and you just come without breathing. Okay, இந்த 3 வேரியேஷன். ஸோ நார்மலாக நம்ம வந்து நின்றுட்டு பண்ணுற ஆசனாஸ், உட்காந்துட்டு பண்ணுற ஆசனாஸில் வந்து கண்ணை திறந்து வச்சுக்கணும். ஸ்டாண்டிங் டெஃபினெட்லி கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். ஏன்னா பேலன்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ கண்ணை நான் திறந்து வச்சுட்டே பண்ணுங்க. லை டவுன் பண்ணுறச்சு சின்ஸ் ஹோல் பாடிக்கு பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஏரியாவில் நம்ம ஃபுல் பாடி ஹேஸ் சப்போர்ட். அதனால லைங் டவுன் ஆசனாஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ், பிரிங் த ஃபோக்கஸ் அண்ட் டூ இட். Okay, so these 3 variations of Apanasana, please do. It is good for digestion, it's good for stomach excretion problem, constipation problem, adu ellathukkume it is good. Okay, thank you. Poongaatru, idu naale nalvaalvukkaana vazhikaatti.